அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படி முளைக்கட்டின பயிரையும் தயிரையும் சுலபமா குளிர்காலத்துல செய்யறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாட்டில் 1 கப் தண்ணி ஊற்றிக்க போறோம். இது ஊற்றிட்டு இதில் இந்த ஸ்டாண்டை வச்சிடலாம். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் நிறைய தயிர் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் பாலை இதில் ஊற்றிடலாம். கம்மியாக தான் பண்ண போன்ற அப்படிங்கிறதால நான் ஒரு பவுலில் பால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ரேக் போட்டுட்டு பாலை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செட்டிங்ஸை நம்ம பாலை கொஞ்சம் வெதன்னு ஆக்கிக்க போகிறோம். அதுக்கு ஸ்டீம் மோட் போயிட்டு நார்மலில் வச்சுக்கோங்க. நார்மலில் ஒரு 1 மினிட் வச்சுக்கலாம். 1 மினிட் வச்சுட்டு அது கொஞ்சம் சூடாகும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி தயிர் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது சீல்டு மோடில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ ஸ்டீம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பால் ரொம்பவே சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பால் வெதன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் தயிரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இதை தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எப்படி நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணியை தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ப்ரவுட்ஸை இதில் போட்டு கட்டிட போகிறோம். கொஞ்சம் ஈரமாகவே இருக்கட்டும் ஸ்ப்ரவுட்ஸு, அப்போ தான் முளை கட்டும். இந்த மாதிரி போட்டுட்டு இதை இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் இருட்டாக இருக்கிற இடத்துல, ஆனால் வெதன்னு இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா தான் நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வரும். இந்த மாதிரி மூடி நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே வைக்க போகிறோம். நான் கீழே தயிர் வச்சுருக்கேன். அதை மூடி போட்டு வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா. இது மேலேயே நம்ம கட்டி வச்சுருக்கேன் இந்த பச்சை பயிரை நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு இதை மூடிடலாம். இது எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். சீல்டு பொசிஷன்லையும் இருக்கலாம், வெண்டிங் பொசிஷன்லையும் இருக்கலாம். நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் இருக்க செட்டிங்ஸை கேன்சல் பண்ணிட்டு இது ஆஃப் மோடில் தான் இருக்குது. இப்போ யோகர்ட் மோடில் போயிட்டு நான் ஒரு 8 ஹவர்ஸ் வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இது ஒன்ஸ் தயிர் ஆயிடுச்சுன்னா யோகர்ட்னு மாறும். அப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் ஸ்ப்ரவுட்ஸும் தயிரும் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இண்டிகேட்டர் யோகர்ட் மோட் காட்டுது. இப்போ எல்லா தயிர் ரெடி ஆகிட்டு இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்ப்ரவுட்ஸ் கூட நல்லா முளை கட்டின்னு இருக்கு. ஸ்ப்ரவுட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். நம்ம ஜஸ்ட் 8 மணி நேரம் எதுக்கு வச்சோன்னா தயிர் வரத்துக்காக வச்சுருக்கோம். இன்னும் இது யோகர்ட் மோடில் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு நம்ம கேர்டை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தயிரை. இப்போ இந்த ஸ்ப்ரவுட்ஸை மறுபடியும் வச்சிடலாம். இதே பிளேட்டை வச்சு இது மேலே வச்சிடலாம் ஸ்ப்ரவுட்ஸை. ஈரப்பதம் இருக்குது உங்களுக்கு, அதனால் அதுலேயே இருக்கட்டும். நம்ம மறுபடியும் மூடிட்டு இப்போ இருக்கிற செட்டிங்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு யோகர்ட் மோடில் நான் இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ் வைக்க போகிறேன். இன்னும் நல்லா ஸ்ப்ரவுட்ஸு வரத்துக்கு. அவ்வளோதாங்க. இது மறுபடியும் 4 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம் ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தயிரை பார்க்கலாம். பாருங்கள், தயிர் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆனப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ யோகர்ட் மோடு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்ப்ரவுட்ஸ் வெளியவே வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. எடுத்து பார்க்கலாம் வெளியே. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னுமே உங்களுக்கு நல்லா பெருசாக வரணும்னா இன்னுமே கூட நீங்கள் டைமை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வின்டர் இருக்க சீசனில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.